தென்னை சாகுபடி நுணுக்கங்கள் வெள்ளமடம் வேம்பத்தூர் கே முருகன் அவர்களுடன் நேர்முகம். வணக்கம். வணக்கம். என்னென்ன மாதிரி விவசாயம்? தென்னையும் பயிரும். நெல் பயிரை பொறுத்தளவில் இப்போ எப்படி அறுவடை ஆயிடுச்சா இல்லை இனிதானா? நல்லா ஆயிடுச்சு, நல்ல வருமானம் கூடுதல். எல்லாரும் நெல் விவசாயம் என்ன விவசாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடம் நல்ல அறுவடைங்கிறீங்களா? அதுக்கு என்ன காரணம்? இந்த வருஷம் வந்து மழை உங்களுக்கு கம்மியாக இருந்ததுனால அவங்களுக்கு விவசாயம் விளைச்சலுக்கு அதிகரிச்சிச்சு. இப்போ எப்படி இருக்கு? உளுந்தெல்லாம் போட்டிருக்கீங்களா அல்லது சும்மா உழுது போட்டிருக்கோம், மழை பெய்து உழுது போட்டிருக்கோம். என்ன காரணம் அந்த உளுந்து சாகுபடி அப்படிங்கிறத கைவிட்டுட்டல? கைவிடலை, அது நம்ம பாதுகாக்க முடியாத சூழ்நிலை. ஆடு மாடுகள் வந்து பங்குச்சித்திரை மாதம் வந்து எல்லாம் அவுத்து விடுவாங்க, அதை பாதுகாக்க முடியாது. உங்களுக்கு எந்த புறவு சொல்லுவாங்க இல்லை என்ன பத்துன்னு சொல்லுவாங்க? அகப்பத்துன்னு சொல்லுவாங்க, கல்ட்டு பத்துன்னு சொல்லுவாங்க. அகப்பத்து உழுது வச்சிருக்கோம், அடுத்த மழை பெய்தாலும் விதைப்போம், இல்லை நாற்று பதி நடுவோம். அடுத்தது டிபிஎஸ். கால்நடை செல்வம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்குதா அல்லது சாண உரம்லாம் பயன்படுத்துறது இல்லையா? நாங்கள் கால் மாடுலாம் வச்சுருக்கோம், எங்களெல்லாம் ஒரு 50 மாடு இருக்குது. என்ன சாதா பேசுறீங்க? 50 மாடு இருக்குங்கிறீங்க? 50 மாடு வச்சுருக்கோம், அது வயல் விவசாயத்துக்கு தான் வச்சுருக்கோம், உரத்துக்கு. இந்த இடத்துல மாடு வளர்ப்பை உதாசீனமாக நினைக்கக்கூடியவங்களுக்கு அவங்க என்ன மாதிரி நுணுக்கத்தை கையாண்டா மாடு வளர்ப்பு வந்து உத்வேகத்தை கொடுக்கும்? அதை வந்து மாடுகளுக்கு ஒத்தியத்தை கொடுக்கறதுனா இடங்கள் வேணும். குறைஞ்ச 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடம் இருந்தால் தான் அது கை கொடுக்கும். அது சொந்தமாக இல்லாட்டாலும் கூட பாட்டமாட்டாது இருக்கணுங்கிறீங்களா? ஒத்திக்காது, ஒத்திக்காக எடுத்து பார்வையாக இருக்கணும். என்ன காரணம் அவ்வளோ இடம் தேவைங்கிறீங்க? கட்டி வச்சு மேய்ச்சா அவ்வளோ வருமானம் கிடைக்காது, அவத்தொட்டு மேய்ஞ்சிட்டு வந்தால் தான் வருமானம். நீங்கள் உங்களுக்கு இப்போ அந்த மாதிரி 50 மாடுகள் அப்படிங்கும்போது மலைப்பகுதியில் கிடக்குதா இல்லை இந்த பகுதியிலேயே நான் சொல்கிற மாதிரியான ஏக்கர் கணக்கில் இடங்கள் இருக்குதுங்கிறீங்களா? இல்லை, உள்ளூரில் கிடக்கு, மலைப்பகுதி இல்லை, ஊர்களில் 10 காட்டு இடம் கிடக்கு. மாடு வளர்ப்பு அப்படிங்கிறது எந்த விதத்தில் லாபங்கிறீங்க? உழைப்பு கண்டிப்பாக தேவை. தன் மேய்ச்சல் வந்து உங்களுக்கு இடம் வேணும். கட்டி வச்சு மேய்ச்சி அது நம்ம லாபம் பார்க்க முடியாது. அந்த மாடை எப்படி பார்த்து வாங்கணும் அதை சொல்லுங்கள். அது இருஜாதி மாடாக பார்த்து வாங்கணும். சுத்த இங்கிலீஷ் மாடு வந்து அந்த மழைக்கும் வெயிலுக்கும் தாங்காது, நோய் வரும். நாட்டு மாடுனா நோய் எதிர்ப்பு சக்தி கூட இருக்கும். உழைப்பு அப்படிங்கிறது நீங்கள் மட்டும் செய்தால் 50 மாடை பராமரிக்க முடியாது. அப்போ உங்கள் குடும்பமே ஒத்துழைப்பா? அண்ணன் தம்பி அப்பா அம்மா எல்லாரும் சேர்ந்தோம். கூட்டு குடும்பமா? கூட்டு குடும்பம் தான். கூட்டு குடும்பம் அப்படின்னு சொல்லும்போதே முகத்தில் ஒரு மலர்ச்சி காணப்படுது. அதுக்கு என்ன காரணம்? அது வந்து சந்தோஷம்தான். கிராமங்கள்லேருந்து அளந்து வாசங்கள் கூடலாம் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு பசுமாட்டில் பால் கறக்கீங்க அப்படின்னா இன்னொரு அண்ணன் வந்து மேய்ச்சலே கொண்டு போவாங்க போல் இருக்க. அவங்க சாணி வரவங்க மேய்ச்சல் கொண்டு போவான், தண்ணி வைப்போம், குளிப்பாட்டுவான். ஒரு அண்ணன் பால் கறப்பான், ஒரு அண்ணன் சாணி வருவான். அப்போ பெண்களுடைய ஒத்துழைப்பும் இருக்கும் போலுக்க. கண்டிப்பாக அவங்க உழைப்பு இல்லாமல் முன்னேற முடியும். அவங்க சாணி வரணும், அத்து வாரி எடுக்கணும், சாங்கல் போடணும், வைக்கணும், பால் கறக்கணும், பால் கறந்த பால் விலை கொடுக்கணும். அங்கே நம்ம பொம்பளை தான் செய்வாங்க. வருமானத்தை கணக்கிடணும் அப்படிங்கும்போது சிக்கல் உருவாக வாய்ப்பு இருக்கு. எங்கள் அப்பா அம்மா சொன்னால் இந்த வருமானத்துக்குலாம் ஒரு பிரச்சனை ஒன்றும் கிடையாது. சொன்னால் அவங்க கேட்பாங்க. அப்பா ஒரு முழிச்சா அப்படியே நிற்பீங்க போலுக்க. கண்டிப்பாக. பால் மாடுகள் அப்படின்னு சொல்லும்போது எவ்வளவு மாடுகள் இருக்கும்? டெய்லி பால் கறவை அப்படிங்கும்போது கடினமான பணியாக தெரியுதா? சிரமம் ஒன்றும் கிடையாது, லாபம் தான். உங்களுக்கு 45 மாடு கிடக்கும், 45 மாடு ஈனி இருக்காதுல்ல, 5 தான் ஈனும். அப்படியா? 5 மாடு 6 மாடு பால் கறக்கும், 5 மாடு சென்னையில் இருக்கும், 5 மாடு வெத்து மாடு இருக்கும். அது வெத்து மாடுங்கிறீங்களா? அது என்ன காரணம்? சென்னை ஆகாத கிடீர் பருவத்தில் உள்ளது. இருந்தாலும் சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாடு சென்னையாகுது வர அதில் பால் கறக்கலாம் அப்படிங்கிறாங்களா? உண்மையா? கண்டிப்பாக 8 மாதம் வரை நம்ம கறக்கலாம். அப்போ வெத்து மாடுன்னு சொல்ல முடியாத? வெத்து மாடு அதுக்கு பிள்ளை வந்து அடுத்தால குட்டி போட்டு அது சென்னையாகணும்ல, அது வெத்து மாடு தானே. அப்போ அது உங்களுக்கு சேர வர அது வெத்து மாடு. மாடு வளர்ப்பில் கவனிக்க தவறிட்டோம் அப்படின்னு சொன்னால் சில மாடுகளை கூட இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். அதனால இன்னும் நோய் வந்தோன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு என்ன சொல்றீங்க உங்கள் அனுபவத்தில்? அது உங்கள் மாடு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். காலையும் சாயங்காலம் மாடு பார்த்தாலே அது என்ன கோளாறுன்னு தெரியும். மாடு வளர்க்க ஆளுக்கு தெரியும். அது சீனிச்சு நிற்குதா, என்ன அசவட்டிலையா, என்ன யாதுங்கிறத அதை கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் வந்து சென்னை நேரத்தில் வந்து அது குட்டி போட போகுது அப்படிங்கிறத எப்படி தீர்மானத்துக்கு வரீங்க? அது எங்கள் நடவுடையில எங்களுக்கு தெரியும். மொழியிலையும் நடக்க நடையிலையும் தெரியும். சீனிச்சு ஒரு பக்கம் ஒதுங்கி தான் நிற்கும். மாட்டோட அன்னைக்கு போகாது. சீம்பால் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவமாக சொல்கிறாங்களே, அந்த சீம்பாலின் முக்கியத்துவத்தை சொல்லுங்க. சீம்பால் வந்து நல்லா தாய்ப்பால், சத்துள்ள பால் கண்டிப்பாக கொடுத்தான் ஆகணும். யாருக்கு? குட்டிக்கு கொடுக்கணுங்கிறீங்க. ஆனால் எங்கள் வீட்டில் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு அப்படின்னு சுற்று வட்டார மக்களுக்கு பூரா கடம்பை காய்ச்சி கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்க. நிறைய பால் இருக்கனால மழு கட்டக்கூடாது, கறந்து பாதி கொடுப்பாங்க. சரி, இப்போ ஒரு பசுவை பொறுத்தளவில் என்னுடைய கைப்பக்குவத்தில், என்னுடைய உழைப்பில், எங்கள் வீட்டு கவனிப்பு முறையில் நான் வந்து நிறைய பால் கறக்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். உங்களுக்கு நல்ல மாடாக இருந்தால் 1லேருந்து 8 லிட்டர் வரை பால் கறக்கும். நாட்டு மாடு கிராஸ் வெட்டு. சுத்த இங்கிலீஷாக இருந்தால் அது 10-15 லிட்டர் கறக்கும். அதை நம்மளை மெயின்டெனன்ஸ் பண்ண முடியாது. அப்போ உங்ககிட்ட கிடக்கிறது முழுவதுமே நாட்டு பசுக்களா? மாடும் சேராது, இங்கிலீஷ்லையும் சேராது, கிராஸ் வெட்டுகள். கால்நடை மருந்தகத்துக்கு கொண்டு போகிறது இல்லை, சேர்க்கிறதுக்காக? சேர்க்க நாங்கள் கொண்டு போக மாட்டோம். மாடா தண்ணியில் சேர்ந்துவிடும், மேய்ச்சலில் சேர்ந்துவிடும், மேய்ஞ்சிவிடும், வந்துடும். வியாபாரம் அப்படிங்கிறது பாலை பொறுத்த அளவில் பண்ணைக்கு கொடுக்கலாம், அல்ல ஊராக போய் அதுக்குன்னு நிறைய மக்களை வச்சிருக்கலாம்? இல்லை, நான் பண்ணை தான் கொடுக்கணும். மூதாட்டு பண்ணைக்கு கொடுத்தா உங்களுக்கு என்ன காசு கிடைக்கும்? பிரச்சனை அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுறாங்களா, நம்ம வீடில் அரைஞ்சி எடுத்து அது கஷ்டம். ஒரு நாள் நல்லது கெட்டது போக முடியாது, வர முடியாது. இது கறந்து வச்சுட்டா பண்ணக்காரன் எடுத்துகிட்டு போயிடுவான். இல்லை, நல்லது கெட்டதுக்கு தான் எப்பவும் போக முடியாத மாடு மேய்ச்சல் அப்படிங்கிறதுல கவனமாக இருக்கணுமே. இருந்தாலும் இது இருந்தாலும் போக முடியாமல் ஆயிரும். இது வந்து
பண்ணைக்குள்ள தான் லாபம். வீடாக கொடுத்துட்டு மாதம் 5ஆம் தேதி 7ஆம் தேதி 10ஆம் தேதி தான் வரும். அது சிரமம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தோட்டத்தை பார்த்தோம்னா வானுயர்ந்த தென்னை மரங்கள் மாதிரி நிறைய தென்னை மரங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுடைய பார்வையில் உள்ள தென்னை மரங்களா எப்படி? பார்வைகள் தோப்பு தான். இது சின்ன கண்ணா வைக்கும்போது கூட உங்களுடைய பணி ஈடுபாடு உண்டா எப்படி? எனக்கு தெரியும். இந்த தென்னை வைக்க முடியல எனக்கு தெரியும். என்னோட அறிவில் தென்னை வச்சது. அப்படியா? தென்னை சாகுபடி நுணுக்கம் அப்படிங்கிற அடிப்படையில் அதுக்கு குழி எப்படி எடுக்கணும், கன்று எப்படி தேர்வு செய்யணும் சொல்ல முடியுமா? 3க்கு 3 எடுக்கணும். கிலோ மணல் போட்டு அதுக்கு ஒரு சாம்பல் போட்டு உப்பு போட்டு தென்னங்கன்று வைக்கணும். சின்ன கன்று வந்து கண்ணில் வந்து லேசாக முட்டு வந்தவொன்னே வைக்கணும். அந்த மாதிரி கண்ணுகளை தான் பிடிங்கி வைக்கணும். ஓஹோ, வெளியே இருந்து கண்ணு வாங்குறது இல்லை, நீங்களே பாவுறதா? நாங்களும் தென்னை மரத்தை இல்லை, தென்னை மரத்தை பார்த்து தேர்ந்தெடுத்து அந்த தேங்காவை வெட்டி வச்சு பாவி எடுக்கிறது. நிசாரமாக சொல்லிட்டீங்க. நல்ல தென்னை மரமாக பார்த்து ஒரு 40 ஆண்டு 50 ஆண்டு மரத்துல இருந்து எடுப்போங்கிறீங்க. வெட்டி போடும்போது செதறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உழுது தோப்பு தானே, உங்களுக்கு உழுந்தா பாதிப்பு வராது. தென்னை கண்ணு பாவுற முறையை சொல்லுங்க. அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஒரு 50 கண்ணை வைக்க போறீங்க. நாங்கள் என்ன செய்வோம்னா முதல்ல 200 300 வைப்போம். அதான் நல்ல மணல் வண்டல் மணல் அதான் கிளை பிரித்து பாய் மாதிரி பிரித்து 2 அடி உயரத்துக்கு விரித்து தனி மணலா வண்டல் மணலும் சேர்ந்து அதுக்கு உள்ள மண்ணை விரித்து அந்த தேங்காவை வச்சு தண்ணி ஊற்றிடுது தான். முகப்பு தெரிய அளவுக்கு மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி உள்ளதுதான். என்ன காரணம்? முகப்பு தெரியணுங்கிறீங்க. அதுல தண்ணி கட்டினா அழுகி போகுமே. உங்களுக்கு அதுக்கு கீழே தானே அந்த கண்ணு மூக்கு இருக்குல்ல, அது கீழே தான் மண்ணு போடுது. அந்த மூக்கில் மண்ணு போடுறது கிடையாது. சரி, அது எத்தனை நாள்ல ஒரு உயிர் போடி வரும்? நல்ல வீரியமா வரும்? உங்களுக்கு 3 மாதம் ஆகும். பறிச்ச உடனே அந்த காயை கொண்டு அப்படி வைக்கலாமா? அப்படிலாம் வைக்க முடியாது. அது காஞ்ச தேங்காய் தான் வைக்க முடியும். நீங்க விதைக்குன்னு எடுத்தாலும் கூட அதை பக்குவப்படுத்துவீங்க. பக்கப்படுத்த நெட்டுக்காக தான் எடுக்க முடியும். பக்கத்தில் ஒதுக்கி நாட்டி வச்சா வரும். தன்னால் அது காய்த்தன்மை உண்டாயிரும். அப்படி நீங்க ஒரு 500 கா 100 கா 150 கா வச்சு முளைப்புத்திறன் இல்லாமலும் ஆயிருக்கு அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். 100க்கு 10 கா கழிய தான் செய்யும். என்ன காரணம்? அது சரியாட்டு மழை வராது. தண்ணி மிஸ்டேக்கோ இல்லை தெரியல, ஏதோ ஒன்று இளவெட்டாலாக இருக்கலாம், ஏதோ காரியங்கள்லாம் வரதான் செய்யும். பொதுவாக அங்கே பார்க்கக்கூடிய நிலையில எல்லாமே நாட்டு மரமாய் நிற்கித. காய்ப்பு திறன் அப்படிங்கிறது இன்னைக்கும் நல்ல செழிப்பாக காய்க்குது. ஒரு கொலையில் ஆரம்பத்தில் இருந்தது, இப்போ இவ்வளவு இருக்கு. போக போக காய் கூடுதுங்கிறீங்களா? அப்படி இது நாட்டு மருந்து போக போக கூடணும் செய்யாது. ஒரு 40-35 வருஷம் கூடும். அதுக்கு போக குறைய தான் செய்யும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது எத்தனை வருஷத்தை மரத்தில் நிற்கிது? இப்போ 45 வருஷம் மரத்தில் நிற்கும். ஒரு மரத்தை பொறுத்தளவு 45 வருஷம் அப்படின்னு சொன்னா பல மடங்கு வருமானத்தை தந்திருக்கும். கண்டிப்பாக தரும். மாடு மேய்ச்சி சாணங்கள் உழுத ஒன்று நாங்கள் சாணம் விலைக்கு கொடுக்க போகிறதில்ல. வருஷத்துக்கு ஒரு நாள் திருமணத்து முள்ளி வச்சிருவோம். என்ன சொல்றீங்க? 50 மாடு 100 மாடு வளர்க்கக்கூடிய இடத்துல எவ்வளவு சாணம் வரும்? இது உத்தேசமா எவ்வளவு தென்னை மரம் நிற்கும்? இது கிட்டத்தட்ட 500 மரம் நிற்கும். அப்படியா? 500 மரம் உங்க கட்டுப்பாட்டில் இருக்குது? கட்டுப்பாட்டில் இருக்குது. 10 ஏக்கர் இருக்குது. தேங்காய் வெட்டக்கூடிய அணுகுமுறை உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். ஒரு மரத்தை வளர்ந்து வரும்போது கழித்து விடணுங்கிறாங்களா ஓலையெல்லாம்? அது எந்த ஆண்டுலேருந்து வெட்ட ஆரம்பிக்கணும்? அது பாலை வந்தவொடனே மேலே சமட்டி அதை மரத்தை விரிச்சு விடணும். விரிச்சு விட்டு அந்த கிலோ 10 கழிக்கணும். வேலையாட்கள் கிடைக்கிறாங்களா இல்லை நீங்களே செய்வீங்களா? வேலையாட்களை நாங்கள் எதிர்பார்க்க கிடையாது. பாலை வந்தது அடிமட்டை சமட்டி விரிச்சு விட்டா போகிறோம். தாங்குமா நம்ம யாருனாலும்? தாங்க. அதுக்கப்புறம் ஓலை வெட்டி விடுதல் அப்படிங்கிறது இஷ்டத்துக்கு வெட்டக்கூடாதுங்கிறாங்களே. கண்டிப்பாக வெயில் நேரத்தில் வெட்டக்கூடாது, மழை நேரத்தில் வெட்டலாம். அப்போ இப்போ கடுமையான கோடையாக இருக்க தொடவே கூடாது. தேங்காய் மட்டும் தான் இருக்கணும். தேங்காயும் கூட இப்போ விளையாத ஒரு நிலையில் இந்த வெயிலுக்கு விழுந்துட்டு இருக்கா? எப்படி? கண்டிப்பாக விழும். 45 நாளைக்கு 60 நாளில் வெட்டப்பட தேங்காய் 45 நாளில் விழுந்துடும். கூட 5 நாள் முன்னாடி வெட்டுவோம், இல்லைன்னா 50 நாளில் வெட்டிடுவோம். ஓலை கழித்தல் அப்படிங்கிறது இன்னைக்கு நடைமுறையில் சரியாக பண்ணுறீங்களா? இந்த மாதம் பங்குச்சித்திரை மாதம் பண்ண முடியாது. மழை காலத்தில் பண்ணலாம். அப்போ தேங்காய் வெட்டா ஒரு மரத்துக்கு 4 மலர் 3 மலர் வெட்டி போடுவாங்க. ஈக்களுக்கு நல்ல ஒரு விலை இருக்குது அப்படிங்கிறாங்களே, அது உண்மையா? கண்டிப்பாக. கிலோக்கு 20 ரூபா எடுக்காங்க. இப்போ 300 400 விலை போராலும் செய்ய முடியாது. வீட்டில் முதியவர்களே இதை எடுத்து கிழிச்சு கொடுத்துருக்காங்க. களை வைத்து மரத்தில் தேங்காய் வெட்டுகிறதா இல்லை நாங்கள் இன்னைக்கு மனிதர்களை வச்சு வெட்டுகிறதுனால தான் மரம் நல்லா இருக்குங்கிறீங்களா? நாங்கள் இப்போ களை வச்சு தான் வெட்டுதோம். வளர்ந்த மரத்துக்கு தான் ஆட்கள் ஏறி விட்டுது. இப்போ அவ்வளோ சின்ன பையன் மாதிரி தான் கொக்கி வச்சு தான் வெட்டுதான். இன்னைக்கு 500 மரம் வச்சிருக்கக்கூடிய இடத்துல மரத்துக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க? நாங்கள் மரத்துக்கு 50 ரூபா கொடுக்கும். இவ்வளவு மரம் இருந்ததுக்கு பிறகு 50 ரூபா கொடுக்குறீங்களா? ஒரு மரத்துக்கு 50 ரூபா கொடுக்கும். அதில் என்ன லாபம் கிடைச்சிடும்? ஒரு மரத்தை பொறுத்தளவு உத்தேசமாக எவ்வளோ காய் வெட்டும் சொல்லுங்க? ஒரு மரத்துக்கு நிசார் மட்டும் 25 15 ரூபா. சாண உரத்தினுடைய மகிமை. மகிமை. எப்போவாது சணப்பு தக்கை பூண்டு அந்த மாதிரி போட்டு நிலத்தை வளப்படுத்தினது உண்டா? கண்டிப்பாக. நாங்கள் விவசாய டிபார்ட்மெண்ட்டில் வாங்கியிருக்கோம். இந்த சணல் வாங்கி போட்டு நாங்கள் பார்த்தோம். அது போட்டு நல்லா தான் இருக்குது. கண்ணுக்குட்டியை எத்தனை நாளில் வெளி மேய்ச்சலுக்கு கொண்டு வருவீங்க? அது 3 மாதம் கொண்டு வந்துடுவோம்.
பால் கறவையை பசுட்டிலிருந்து பிரிக்கக்கூடியது எப்போ? அது நான் ஒரு 6 மாதம் ஆகும். என்னுடைய திடகாத்திரமான உழைப்பினால, என்னுடைய கவனிப்பினால ஒரு கன்றுக்குட்டியை எவ்வளவு நாட்களுக்குள்ள பசுவாக்கி அதுல இருந்தும் கன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு எவ்வளவு நாளை சொல்றீங்க? 2 வருஷத்தில் எடுத்திருக்கேன். அப்போ அது ஒரு பெரிய கவனிப்புன்னு சொல்ல முடியாத. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆண்டுலேயே நம்மளுடைய திடகாத்திரமான கவனிப்பு இருந்தா ஒரு ஆண்டில் எடுக்க முடியாது. நான் ஒரு வயசில் அது எப்படி எடுக்க முடியும்? 6 மாதம் வரை பால் குடிக்கும். அது மாட்டு போக்கிலே விட்டு தான் நாங்கள் எடுக்கும். பசுமாடை பொறுத்த அளவில் கொஞ்சம் கவனம் தப்புனா இன்னும் நோய் வந்தா பெரிய பாதிப்புக்குள்ளாயிரும் அப்படின்னு என்ன சொல்றீங்க? கண்டிப்பாக உங்க அனுபவத்தில் சொல்லுங்க. மஞ்சகாமலை அட்டாக் பண்ணிடும். அது எப்படி தெரியும்? நம்ம மனிதர்களை பொறுத்த அளவிலே கண்டுபிடிக்கிறது கடினங்கிறாங்க. மஞ்சகாமலை வந்து உங்களுக்கு வந்து ஆகாரம் நீங்காது, தண்ணி குடிக்காது, நட சீசன் நடக்கும், ஒரு மாதிரி முடிக்கும். அந்த இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அந்த மஞ்சகாமலை தான் டக்குன்னு குயிக் ஆகும். காலையில் போவோம், மாட்டோட போவோம், மேயாது அப்படிங்க நிற்கும். வருவோம், 2 நாள் போனால் மேய போகாது, அப்படி நிற்கும். அதுக்கு மஞ்சகாமல் தான் தண்ணி மட்டும், பச்சை தண்ணி மட்டும் ஆகாது. சரி, அப்புறம் ஓலைகளை எல்லாம் வெட்டி போட்டு மாடுகளுக்கு பயன்படுத்த உண்டா? எப்படி? ஏதாவது நாங்கள் ஓலையெல்லாம் வெட்டி எடுத்து முளைஞ்சிருவோம். முடைதல் அந்த ஓலை விலைங்கிறீங்களா இல்லை ஈக்கல் எடுத்து கொடுக்க தான் இப்போ விலைங்கிறீங்களா? இப்போ முளைய தான் நல்ல வேலை, ஈக்கல் வேலை கிடையாது. யார் பயன்படுத்துகிறாங்க ஓலையை, முடஞ்ச ஓலையை? கேரளா பகுதியில் உங்களுக்கு ஓலை, செங்குச்சொல்லைக்கு இது மாதிரி கோழி பண்ணைகள்லாம் கண்டிப்பாக ஓலைங்க தான் போயிட்டு இருக்கு. தட்டுப்பாடு தான் இருக்குது. இவ்வளவு மாடு வளர்க்குறீங்க, இவ்வளவு பசும்பால் வருது. அந்த பசும்பாலை வந்து மோராக்குறது, தயிராக்குறது, நெய்யாக்குறது, இந்த மாதிரி விற்பனை பண்ணுறது உண்டுமா? அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது. வீட்டுக்கு தக்கன பால் எடுத்துகிட்டு போய் பண்ணை கொடுறது தான். பாக்கெட் பால், பசும்பால் ரெண்டுக்குள்ள வேறுபாடை சொல்லுங்கள். பாக்கெட்டு பால் வந்து அவ்வளோ ருசி இருக்காது. இதை அடிச்சு மோராக்கினாலும் சரி, தயிராக்கினாலும் சரி ருசி இருக்காது. மாட்டு பால் வந்து நல்ல ருசியாக இருக்கும், அவ்வளோதான். தயிராக இருந்தாலும் மோராக இருந்தாலும் பாலாக இருந்தாலும் நல்ல ருசியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பாலில் தண்ணி விடுறது உண்டா? தண்ணி ஒன்றும் ரொம்ப சேர்க்கறது கிடையாது. ஏன்னா 10 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி விட உண்மை தான். என்னென்னா மாட்டோட பாலை கறந்து அப்படி கொடுக்கக்கூடாது. மாடு காயும், தலைமுறை தலைமுறை சொல்லிட்டு இருக்கா. அந்த பால் இருக்கிற மடு வந்து காயுமா. ஓஹோ. இந்த அடுப்பில் வெக்கரை இருக்கும்போது மடு காயும். இன்னும் ஒரு ஐதீகத்தில் சொல்லுவோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க. அவர் ஒரு அருமையான பசுமாடு வளர்ப்பாளர். அவர் ஒரு அருமையான தகவலை சொல்கிறார். பால் கறந்தோம்னா 10 லிட்டருக்கு 1 லிட்டர் தண்ணி கண்டிப்பாக விட்டு தீரணும். அது ஒரு ஐதீகமான நம்பிக்கையான ஒரு எண்ணம். அப்படி நம்ம தண்ணி விடாமல் கொடுத்தோம் அப்படின்னா மாடு வந்து பால் வற்றி போகும். இது வந்து முன்னோர்கள் சொன்ன கருத்து அப்படிங்கிறாங்க. ஏதோ அவருடைய நம்பிக்கை பிரகாரம் அவர் சொல்றாரு. தண்ணி விடுவதற்காக இப்படி ஒரு கருத்துன்னு எடுத்துக்கலாம், அல்லது நம்பிக்கைன்னு எடுத்துக்கலாம், இல்லையா? கண்டிப்பாக. அப்போ உத்தேசமாக உங்களுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் பால் வரும்? எங்களுக்கு கிட்ட ஒரு 30 லிட்டர் பால் வரும். 30 லிட்டர் பால்னு சொல்லும்போது 3 லிட்டர் தண்ணியாக விடுறீங்க. 3 லிட்டர் தண்ணி தான் விடுவாங்க. அவர் டிகிரி போட்டு எடுக்க இல்லையா? பால் பண்ணையிலேருந்து வரும் 28 டிகிரி 29 டிகிரி இருக்கும். சிலர் சீனிலாம் போட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுற மாதிரி சொல்கிறாங்களா? அதுக்கு என்ன காரணம்? தொழில் அது வருமானத்துக்கு லாபத்துக்கு ஈட்டி பார்க்க செய்வா. நமக்கு அந்த அளவுக்கு ஈட்டி தொழில் லாபத்தில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால நம்ம செய்யறதில்லை. பால் கறவை அப்படிங்கிறது 4-5 பேராக நாங்கள் கறப்போம் அப்படிங்கிறீங்களா? அதுலேயும் கூட பால் கறவையில் கொஞ்சம் கவனம் தப்புனா அதில் கூட முடி இருக்கும், நகத்துக்கடையில் போயிடும் அப்படிங்கிறாங்களா? உண்மையா? கண்டிப்பாக. நம்ம கை காலம் சுத்தமாக இருக்கும். ஒரு மாடு கறந்து இன்னொரு மாடு கறக்க போகும்போது நம்ம கை காலம் கழுவிட்டு தான் கறக்கணும். முதல்ல என்ன பண்ணுவீங்க? காலையில் எந்திரிச்ச உடனே மாட்டுக்கு தண்ணி வைப்பீடா இல்லை பால் கறவையில் தான் கவனமாக இருப்பீடா? மாடு காலை எஞ்சி தண்ணி வச்சு தான் பால் கறக்குது. தண்ணிங்கிறது வெறும் பச்சை தண்ணியா அல்லது தீவனத்தோடு சேர்ந்தா? தவிடு புண்ணாக்கு, குச்சி புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, நவதானியம் எல்லாம் போட்டு தான். அன்னைக்கு மாதிரி புளியமுத்து அரைத்தல், பருத்தி கொட்டை அரைத்தல் நிலை இன்னைக்கு உண்டுமா? அல்ல எல்லாமே எங்களுக்கு மொத்தமாட்டே வந்துடுதுங்கிறீங்களா? சின்ன மாட்டு கண்டிப்பாக வச்சு தான் ஆகும் மழை கொட்டை. மற்றபடி எப்பவுமே எல்லாமே உங்களுக்கு தீவனம். தோட்டத்தை அப்பப்போ கொத்தி கொடுக்கறது உண்டா? உழுது பொழுது உண்டு. 6 மாதம் ஒட்டு பொழுதா போகிறோம். அந்த நுணுக்கமும் நீங்களே குடும்பத்தாரை செய்திருவீங்களா வேற ஆளா? எல்லாமே நாங்கள் தான். சொந்த வண்டி, சொந்த டிரைவர், எல்லாமே நாங்கள் தான். டிராக்டர் ஓட்டு யாரு? நான் எல்லாரும் மட்டும், நாங்கள் 3 பேர் மட்டும். பாருங்க, உங்க அப்பா உங்களை அப்படி வளர்த்துருக்காங்க இல்லையா? ஆமாம். சரி, தென்னையை பொறுத்தளவு என்ன காரணம்? நிறைய பேர் தென்னை மரம் உள்ளவங்க ஒரு இளநீ கூட வெட்டி குடிக்க மாட்டேங்காங்களா? என்ன காரணம்? அதை நீங்கள் சொல்லு, உண்மைதான். தென்னை மரம் வச்சு வந்து தென்னை மரத்தில் இளநீ விட்டு குடிக்கவே மாட்டான். தேங்காய் எண்ணம் குறைஞ்சிருமா. வெளி இடத்துல யாராவது இளநீ வாங்கி குடிக்கிறத பார்த்துட்டு ஏக்கர் கணக்கில் இருக்கும். நமக்கு இந்த இளநீ குடிக்க வாய்ப்பு இல்லையான்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் கூடுதலாக இருக்க. கண்டிப்பாக 100 உண்மைதான் இது. ஆனால் அந்த காலத்தில் வச்ச மரம் அப்படிங்கிறதுனால 25 அடி இடைவெளி விட்டு வச்சிருக்கீங்க. ஆமாம், கண்டிப்பாக. இப்போ தென்னை மரம் வந்து 13 அடி 14 அடியில் வைக்காங்க. 13 அடி 14 அடி 2 சென்டில் 8 மரம் வைக்கக்கூடிய ஆள் இருக்க. கண்டிப்பாக இருக்குது. இது 25 அடி நீளம் உள்ளது. அணில் தாவா தென்னை 1000 இருந்தால் அரசனுக்கு சமானம் அப்படின்னு சொல்கிறாங்களே, உண்மையில் அந்த அளவில் வருமானம் வருமா? கண்டிப்பாக. தென்னம்பிள்ளை பொறுத்தவரை வருமானம் தான். தென்னங்கன்று வச்சு ஒரு 5 வருஷத்துக்குள்ள தான் பிரச்சனை. வண்டு வரும், புழு வரும், இன்னொரு சோப்பு வண்டு உண்டு, அது வரும், குறுத்து வெட்டும், அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும். அப்போ அன்றாடம் ஊத்து பார்க்கணுமா? டெய்லி பார்க்கணும், சாயங்காலம் காலையும் பார்க்கணும். 5 வருஷம் கண்டிப்பாக பார்த்து தான் ஆகணும். என்ன சம்பாத்தியம் பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்க. பிள்ளைலாம் படிக்க வச்சிருக்கேன், எடுத்திருக்கேன், காரியங்களெல்லாம் வேலைக்கு போயிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். இதுவரைக்கும் தென்னை மர சாகுபடியில் ஈடுபாடு இல்லாதவங்க தரிசா இடத்த போட்டிருக்காங்க அப்படின்னா தென்னை சாகுபடிக்கு வந்தா தென்றலான வாழ்க்கைக்கு வழி இருக்கா? அப்படி கண்டிப்பாக வழி இருக்குது. அவங்க வரணும், உழைக்கணும், வந்து இறங்கி செய்யணும், அவ்வளோதான். சொந்தமாக இடம் இருந்து உழைக்கணும்.
உழைக்கணும். உழைச்சா தான் அதில் உங்களுக்கு பலன் கிடைக்கும். உரம் வைத்தல் முறையை சொல்லுங்க. தென்னைக்கு எப்படி உரம் வைப்பீங்க? நாங்கள் வந்து தினமும் மூட்டிலேருந்து ஒரு 3 அடி தள்ளி ஒரு 1/2 அடி தாழ்ச்சி ஒரு குண்டு, ஒரு 2 ஒரு குண்டு எடுத்து அதில் போட்டு வண்ணம் போட்டு முடிப்போம். அந்த குழி எடுத்தலுக்காவது வெளி வேலையாட்கள்னு கூப்பிடுவீங்களா அல்லது நீங்கள் வெளியாட்கள் கூப்பிடுறதில்ல. பொலிட்டேஷன் ஒரு நாளைக்கு 1 ஏக்கர் நிசாரம் எடுத்துருவோம். 6 மாதம் இந்த பக்கம் எடுப்போம், 6 மாதம் அந்த பக்கம் எடுப்போம், மாற்றி எடுப்போம். ரசாயனம் அப்படிங்கிறது இங்கே தலை காட்டல. எங்கள் ரசாயனம் உரம் கிடையாது, சாணி உரம் மட்டும்தான். சாணி உரத்தையும் பச்சையோடி போடக்கூடாதுங்களே. நாங்கள் காய் உரம் தான். எங்களுக்கு குண்டு வந்து தரைக்கு மேலே போடக்கூட உரம் தான். அங்கே பாருங்க, ஒரு 100-150 கோழி மேய்ச்சிட்டு இருக்கு, ஒரு 30-40 ஆடு மேய்ச்சிட்டு இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தானே? இதெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்குள்ளே தான். அப்போ ஒரு தொழிலில் மட்டும் இருந்தால் வெற்றி பெற முடியாது வேளாண்மையில். கண்டிப்பாக ஆடு மாடு கோழி எல்லாம் கிடக்கும். ஆனால் விரட்டிட்டு இருக்குது, ஆடை விரட்டிட்டு இருக்குது, அது உங்கள் மனைவியா? ஆமாம், கண்டிப்பாக வீட்டாடு தான். இந்த பக்கம் சாணி வாரிட்டு இருக்குது, அது அம்மா. பால் கறக்குது, அதான் தம்பி. அப்படியா? அந்த மரத்தில் முழுந்த மட்டையெல்லாம் வெட்டி மாற்றிட்டு இருக்குது, அது அப்பா. பாருங்க, ஒரு குடும்பம்னா இப்படி இருக்கணும். அந்த கன்றுக்குட்டியை விரட்டி விடுகிறது, அதன் பையன். குடும்பமே ஈடுபாடா? குடும்பம் ஈடுபாடு தான். என் பொண்ணு பக்கத்து வீட்டு பால் கொண்டு போகிறாங்களா. இதுல இருந்து நீங்க இந்த இடத்துல இந்த நிகழ்ச்சி வாயில என்ன வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா, மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, நெல் சாகுபடி, வாழை சாகுபடி, எந்த சாகுபடியா இருந்தாலும் வேலையாள வச்சோம் அப்படின்னு சொன்னா காசுக்கு வழி கிடையாது. வந்து பாருங்க, எங்க இடத்துல நாங்க எப்படி வேலை பார்க்குறோம் அப்படிங்கிறத பாருங்க. உழைச்சா உயரலாம் அப்படிங்கிறதுக்கு என் குடும்பம் ஒரு சான்று. அப்பா வேலை பார்க்குறாங்கங்கிறீங்க, அம்மாங்கிறீங்க, அண்ணங்கிறீங்க, சித்தப்பாங்கிறீங்க, மனைவிங்கிறீங்க, பிள்ளைகளையும் கூட அப்படி கொண்டு வரீங்க. கண்டிப்பா. உங்க இடத்த சொல்லுங்க. திடீர்னு இந்த நிகழ்ச்சி கேட்கக்கூடியவங்க, இது ஒரு தட்டா அல்ல உண்மையிலே இப்படி ஒரு நடைமுறையா? வெள்ளமலத்திலிருந்து தலைவலி ரோட்டில் வடக்கு வேம்பத்தூர் சின்ன சிட்டு கிராமம். அங்க வந்து என்ன முருகன் சொன்னீங்க? என்னோட பேர் வந்து கே முருகன். உழைக்கக்கூடிய குடும்பம், மாடு வச்சிருக்காங்க அப்படின்னா யாரும் கை காட்டுவாங்கங்கிறீங்க? யாரும் கை காட்டுவாங்க. உங்க அலைபேசி ஒன்று சொல்லலாமா? சொல்லலாம். 99 40 90 87 16. 99 40 90 87 16. இந்த அலைபேசி எண் வாயிலா தொடர்பு கொண்டு, ஐயா உங்க தோட்டத்தை ஒன்று பார்க்கணும், உங்க குடும்பத்தை பார்த்து பாராட்டணும் அப்படின்னு யாராவது விரும்புறாங்கன்னா இந்த அலைபேசியில் தொடர்பு கொள்ளும் போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு வராதுல்ல? ஒரு காலமும் வராது. எனி டைம் ஒர்க்கில் தான் இருக்கும். ரொம்ப நன்றிங்க. நன்றிங்க. இதுவரை தென்னை சாகுபடி நுணுக்கங்கள் வெள்ளமடம் வேம்பத்தூர் கே முருகன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.